நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னென்று அறியாமல் இருக்கப்படியால் ஆவியான வாக்கு கடங்க பெருமூச்சோடு நமக்காக ஜெபம் பண்ண. சில பிரச்சனை வந்து என்ன செய்வது, சில நேரம் எல்லாம் குழப்பமாக இருக்கும், என்னதான் செய்யறதுன்னு தெரியாது. ஆனா ஆவியான வந்து ஜெபம் பண்ண உங்களால ஜெபிக்க முடியாத அளவுக்கு பலவீனமாக்கலாம். எல்லா பக்கத்தால் நெருக்கங்கள் வரும் பொழுது எப்படி ஜெயிப்பது தெரியாது, ஜெபிக்க தெரியாமலே ஜெபிக்கிறது எப்படி தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்குள்ள இருந்து ஆவியான உங்களுக்காக ஜெபிப்பாங்க, எவ்வளவு நல்லது. அப்ப பிரச்சனை வரும் பொழுது எனக்கு ஒண்ணு விளங்குது, பிரச்சனை வரும் பொழுது நான் தனி அல்ல. இப்போ ஒரு தைரியம், அவங்க என்னை விட்டு போனாங்க, இவங்க என்னை விட்டு போட்டாங்க, எல்லாரும் என்னை கை விட்டாங்க. அப்படி சொல்ல நேரத்துல என் மனசு உடஞ்சு போனதுல எல்லாரும் விட ஒருவர் என்கிட்ட வராது, அவர் வந்தோடனே எல்லாரும் வந்துருவாங்க. என் மைண்ட் அப்படி வருது, எங்க சிந்தனை அப்படி இருக்கு. இப்ப எனக்கு என்ன வருது, பரலோகம் என்னோட தொடர்பாது. ஏன்னா ஆவி எனக்குள்ளந்து பிதாவை பார்த்து பேச இப்ப எவன் கனெக்ட் ஆகுது. எப்ப நான் வீக் ஆகணத்துல சோர்ந்து போனதுல பரலோகம் என்ன சேருது. தேவன் நம் வாழ்க்கையிலே பிரசவ வேதனை அனுமதித்து, இப்ப நீ இருக்க பிரச்சனை அனுமதித்து, பரிசுத்த ஆவியானவரை செயல்பட செய்து நம்மை அவர் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வார்.